ஸோ கைஸ் இனி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ சிமுலேட்டர் ஒரு அப்டேட் வந்திருக்கு. வாங்க நீ இந்த அப்டேட் செம்மையாக இருக்கு மக்களே. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த அப்டேட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரீமியம் வெர்ஷன் ஏதோ கொடுத்துக்கிறானுங்க. 100 ரூபா கட்டினா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? ஓகே 100 ரூபா கட்டியாச்சு. ஓகே பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் டுன். இப்போ வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கேமுக்குள்ளே போய்விட்டு என்னடா இது இத்தனை ட்ரெயின் போகுது கேமுக்குள்ளே. வாவ் இவ்வளோ விஷயம் இருக்கா? ஸோ வாங்க உண்மையாகவே இது வர்த்தா இருக்கா, இந்த அப்டேட் வேற லெவலில் இருக்குதா அப்படின்னு பார்ப்போம். இந்த வீடியோக்குள்ள போயிடல குடுன்னு. ஸோ ஓகே ரைட் மக்களே. ஸோ இந்தியன் தெஃப்ட் ஆட்டோவில் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த அப்டேட்டில் என்னென்ன வந்திருக்கு, ஸோ என்னென்ன ஃபியூச்சர் வந்திருக்குன்னு பார்க்கலாம். அப்புறமேட்டு அந்த ப்ரீமியம் வெர்ஷன் ஏதோ 100 ரூபா கட்டின ஏதோ உள்ள பயங்கரமாலாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தானுங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு நீங்கள் 100 ரூபா கட்டி உண்மையாக வந்து அதில் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு காமிக்க போகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணலாமா வேணாமான்னு யோசிங்க. இது ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே ரெயின் மோடு அப்படின்னு ஒன்று புதுசாக வந்திருக்கு மக்களே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யறப்ப ஸோ நடந்து வர போகிற என்பிசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடை பிடிச்சிக்கிறானுங்க. ஓ அட பவீங்களா, ஏன்டா அவங்களுக்கு ஒரு கொடை கொடுத்த மாதிரி நம்மளுக்கு ஒரு கொடை கொடுத்துருக்கலாமேடா. நான் அழகாக கொடை பிடிச்சிட்டே நடந்து போயிருக்கலாம் என் ஆளோட. சரி இருந்தாலும் பரவாயில்ல. இந்த அப்டேட் சூப்பராகவே இருக்குது, ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்குது. அதாவது நம்ம ஊரில் மழை பெஞ்சு நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, கொடை பிடிச்சிட்டு போவாங்களே, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இது. நம்ம எங்கே கொடை பிடிச்சிக்க பழக்கிறோங்க. நம்மளா கேரி பேக் 2 ரூபா கேரி பேக் தலையில் மாட்டி ஒரே ஓட்டம் தான், வீட்டுக்கே ஓடி போயிடுவான். பட் இதனால தான் ஒரு அப்டேட் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், என்ன ப்ரோ ஐடிஎம் மெனு மோடில் இத்தனை ஆப்ஷன் வந்துருக்குது அப்படின்னு. ஆமாம், ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ஸு ஐட்டம்ஸு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎம் மோடு ஃபைலுன்னு என்னென்னமோ செட்டிங்ஸ் வந்துருக்கு மக்களே. அப்படி என்னன்றதை சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஒன்றுமே இல்லை. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ப்ராப்ஸில் வந்து ப்ராப்பர்ட்டியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு ப்ராப்பர்ட்டியாக இப்போ ஆட் பண்ணிட்டோன்னா இதோட சைஸு அப்புறம் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் 3ல மோட் ஆன் அப்படின்னு ஆப்ஷன் ஆன் பண்ணிங்கன்னா ஒரு செட்டிங் வரும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இதே கான்செப்ட் தான் இங்கேயும் கொண்டு வந்திருக்கானுங்க. பட் நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் 3ல கொஞ்சம் முன்னாடியே கொண்டு வந்துட்டானுங்க. இவனுங்க கொஞ்சம் இப்போ தான் கொண்டு வந்துருக்கானுங்க, வேறு வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ஸோ இதை வச்சு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெருசாகிக்கலாம். ஓகேவா? இந்த ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அப்டேட்டில் தான் கொண்டு வந்திருக்கானுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய ஒரு ஃபியூச்சர் கொண்டு வந்திருக்கானுங்களாம். என்ன ஃபியூச்சரு அப்படின்னு பார்த்தா ட்ரான் மோடு. அதாவது நம்ம கேமில் அந்த ட்ரான் மோடு இருக்கும் பார்த்தா DON டான் அப்படின்னு ஆன் பண்ணால் இந்த மாதிரி நம்ம அப்படியே ட்ரான் மோடில் பார்க்கலாம் பார்த்தீங்களா. இந்த ஃபியூச்சர் இவனுக்கு இப்போ தான் கொண்டு வந்திருக்கானுங்க. பட் நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் 3 பயப்பிள்ளைங்க எப்போயோ கொண்டு வந்துட்டானுங்க. பட் இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் இதை வந்து இன்ட்ரடியூஸாக பண்ணிக்கிறானுங்க. ஓகே இருந்தாலும் பரவாயில்ல, கொண்டு வந்துட்டானுங்களே, நல்ல விஷயம் தான் மக்களே. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிச்ச ரெண்டுமே ஒரு நியூ ஃபியூச்சர்ஸ் தான். ஓகே, இன்னும் நிறைய ஃபியூச்சர் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன்ல 100 ரூபா போட்டால் நம்மளுக்கு ஏதோ பயங்கரமாக ஏதோ கிடைக்க போதா அப்படின்னு பார்க்கலாம். இவனுக்கு சொல்கிற சீன்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்கு. வாங்க நாமளும் வந்து நம்ம கை காசை போட்டு 100 ரூபா போட்டு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டேன் மக்களே. ஐடியா பிளகின் அப்படின்ற பிளே ஸ்டோரில் இது ஒரு தனி ஆப் இருக்கும், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வெர்ஷன் சொல்லிட்டு இந்த கேரக்டர்லாம் விட்டுருக்கானுங்க. ஒருவேளை நான் என்ன நினைச்சேன், இந்த கேரக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 100 ரூபா போட்டு ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனில் பண்ணிட்டோன்னா இந்த கேரக்டர்லேருந்து ஒரு பவர் வரும், வித்தியாசமாக இருக்கும்னு நினச்சி நானும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டேன், நம்ம கை காசு கடுத்து எங்கள் அம்மா செருப்படி வாங்கி எங்கள் அம்மாட்ட இந்த எப்படியோ ஒரு 100 ரூபா போட்டு வாங்கி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டேன் மக்களே. பட் நீங்கள் இது போடலாமா வேணாமான்னு இது ஃபுல்லாக பாருங்கள், அப்படியே உங்களுக்கு வந்து தெரியும் போடலாமா வேணாமன்ட்டு. இப்போயே போய் முந்திரி கொட்டை மாதிரி போட்டு அப்புறம் எனக்கு கமெண்ட் கீழே கழுவிலாம் ஊற்றாதீங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் போட்டோம். இப்போ என்ன நடக்கும்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல 3 லாக் சிம்பிள் காமிக்கும். இப்போ லாக் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்காது, அவ்வளோதான் வித்தியாசம். வேறு எதுவுமே உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் போட்டவொடனே வித்தியாசமாலாம் ஆகாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை வந்து காப்பி பண்ணி கேமில் அப்படியே பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த கேரக்டர் உங்களுக்கு வந்துடும். ஆடா பாவி, நான் கூட உள்ளே வந்தா ஏதோ பவர் கிவர்லாம் வரும்னு பார்த்தா இப்படியே சாணிமா நிற்கிறான். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க குட்டியோண்டு இருக்குது. அட என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரில் ரொம்ப மொக்கையான கேரக்டர் தான் ப்ரீமியமில் விட்டு வச்சிருக்கான். இதுக்கு எதுக்கடா 100 ரூபா கொடுத்து எங்களை இந்த ப்ரீமியம் கேரக்டர் எடுக்க சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் இந்த 100 ரூபா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாட்டி காப்பி பண்ணுறப்போ உங்களுக்கு ஆட் பார்த்துட்டு தான் காப்பி ஆகும் இந்த லிங்க்கு. பட் இப்போ நீங்கள் ப்ரீமியம் போட்டிங்கன்னா ஆட் பார்க்காமலே காப்பி பண்ணிக்கலாம். டக்குன்னு நம்ம கேமுக்குள்ளே போய் நீங்கள் இதை கொண்டு வந்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ப்ராப்பை ஆட் பண்ணுறேன், நான் டக்குன்னு லிங்க் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப் ஆட் ஆயிரும். பட் இப்போ இதே வந்து நான் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் போனேன்னா ஆட் பார்த்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான், ஒரு 10 செகண்ட் கழிச்சு தான் நீங்கள் வர முடியும். அதுக்கு நான் 100 ரூபா ஸ்பெண்ட் பண்ணாமல் நான் ஆட் பார்த்துட்டே போயிடும்டா அப்படின்னு தான் தோணுது எனக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா சுத்த வேஸ்ட் மக்களே, 100 ரூபா போகிறது சுத்த வேஸ்ட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 1 ரூபாய்க்கும் பிரோஜனம் இல்லை. ஸோ நீங்கள் அதுக்கு ஆட் பார்த்தே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட லிங்க்கை வந்து காப்பி பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிடலாம். இது நீங்கள் 100 ரூபா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள்
நீங்கள் ஆடு பார்க்காமலே வந்து பண்ணுறதுக்கு அது நீங்கள் 100 ரூபா வேஸ்ட் பண்ணாமல் வேறு ஏதோ போய் குச்சி முட்டாய் கூழ் ரொட்டி போய் சாப்பிடுங்க, அவ்வளோதான். இதுக்கெல்லாம் உட்காந்து வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிவிட்டேன். ஸோ ஓகே, அது மட்டும் இல்லாமல் அந்த 100 ரூபாய்க்கு சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரீமியம் கேரக்டர்னு ஒன்று கொடுக்குறான். அதுவும் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு காமிச்சிட்டேன். ரொம்ப மொக்கையான கேரக்டர் தான். அதில் வந்து நம்ம ஊர் ஸ்பைடர்மேன் டோரிமோன் கூட கிடையாது. அதெல்லாம் ஒரு கேரக்டரா என்னென்னமோ கொடுத்து வச்சிருக்கானுங்க. அதெல்லாம் யாருன்னே தெரியல. அதெல்லாம் எப்படி எடுக்கிறது? அடுத்தது இங்கே பாருங்கள், அதர் வீக்கில் ஃப்ளையிங் கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விட்டுருக்கான். பட் அது கேமுக்குள்ளே வரவே மாட்டேங்குது. ஆட பாவீங்களா, ஆக மொத்தம் நம்ம ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணது சுத்த வேஸ்ட் மக்களே. இதில் ஏதோ ஃப்ளையிங் காரும் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு, அதுவும் கேமில் வர மாட்டேங்குது. இப்போ ஏதோ ரேஸ் கார் மாதிரி விட்டுருக்கான். அது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க சாணி அடிச்ச மாதிரி இருக்குது. ஒரு ரியலிஸ்டிக்கும் இல்லை, வேஸ்ட்டு. இதை நம்ம வந்து நம்மளே கேமுக்குள்ளே கொண்டு வரலாம். அதோட ட்ரிக்லாம் எனக்கே தெரியும், ஃப்ரீயாகவே கொண்டு வந்துடலாம். பட் இதெல்லாம் வந்து காசு கொடுத்து தான் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவன் ஏமாற்றிட்டு இருக்கிறான் சின்ன பசங்களை. ஸோ இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர் இல்லாமல் நிறைய பேர் இருப்பீங்களா, அவங்களாம் ஏமாற்றிட்டு இருப்பான். பட் இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக எப்படி நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வரதுன்னு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? பட் நானும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு எனக்கு தெரியும். அது இல்லாமல் ஐடிஏ மோடு ஃபைல்னு ஒன்று இருக்குது. இது உருப்படியான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க மக்களே. ஸோ பட் இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணால் தான் இதை அக்சஸ் பண்ண முடியும்லாம் கிடையாது. நீங்கள் போய் ஒரு 10 செகண்டுக்கு ஒரு 30 செகண்டுக்கு ஒரு ஆடு பார்த்தாலே இது நீங்கள் கேமுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். ஜஸ்ட்டு காப்பி லிங்க் கொடுத்துட்டு அந்த கஸ்டம் மோட் ஃபைலில் போயிட்டு அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே வந்துடும். பட் இப்போ நான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணனால நான் உடனே பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இதுக்கோசரம் 100 ரூபா தயவு செஞ்சு போட்டுறாதீங்க. ஸோ இந்த மோட் ஃபைல் ஏன் ஒரு அருமையான விஷயம் பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயம் ஓகே இருக்குது. பட் சில விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. அதான் என்னன்றத உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். பெஸ்ட்டு ஒரு 3 மோட்ஸ் விட்டது சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கப்பல் விட்ருக்கான் மக்களே. ஸோ இந்த கப்பல் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா ஏறி ஒரு சவாரி பண்ணலான்னு பார்த்தா இது ஜஸ்ட்டு ஒரு ப்ராப்பு தான், அதாவது ப்ராப்பர்ட்டி தான். இதுக்கு வந்து எதுக்கிட்ட இவ்வளோ சீனு? இந்த இதில் அப்போ கப்பலே இல்லை. ஆக்சுவலாக ஐடிஐயில் வந்து கப்பலே கிடையாது. ஸோ ஏதோ ஃபஸ்ட் டைம் விட்டான் போலேன்னு நினச்சேன். பட்டு அதையும் மண்ணுக்கு கவுத்தட்டி மண்ணள்ளி மூஞ்சில் போட்டான் மக்களே. ஸோ ஓகே ரைட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மழை வருது பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்ம ஸ்னோ மோடு வந்து பார்த்தீங்கன்னா மோடில் வந்து நம்ம கொண்டு வரலாம். ஸ்னோ மாதிரி இதுவும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் ஏதோ பார்க்க ரியலாக இருக்க மாதிரி இருக்குது. பரவாயில்ல, ஓகே. எனிவே நல்லா தான் இருக்குது. பட் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா மழை வரக்குள்ளே இந்த ஸ்னோ போட்டனால ஏதோ வேலை காமிக்குது. ஸோ இருங்க, ரெயின் மோட ஆஃப் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ சரியாக வருதான்னு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ரெயின் வரனால அந்த ஸ்னோ தெரிய மாட்டேங்குது. ஸோ தண்ணி மாதிரியே தெரியுது. இப்போ ரெயின் மோட ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஸ்னோ தெரியுதான்னு பார்க்கலாம். ஓகே, ரெயின் மோட ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த ஸ்னோ தெரியுதான்னு பார்க்கலாம். நல்லா பிரைட்டாக தெரியுதா? ஓகே ரைட்ரா. ஸோ இப்போ இதே மாதிரியே லாவா மோடுன்னு ஒன்று இருக்குது. இன்னும் நிறைய மோடு விட்ருக்கான் மக்களே, அதெல்லாம் சூப்பர் தான். பட் உண்மையாகவே வந்து இந்த 100 ரூபா போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறது தண்டை வேஸ்ட்டு தான். நான் சொல்ல விரும்பல. உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு ஆடு பார்க்க சலுப்பு, என்கிட்ட காசு கொட்டி கிடக்குது ப்ரோ அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கோங்க, அதுக்கு ஒன்றும் பிரச்சனை எனக்கு இல்லை. ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் என்ன உண்மை ரியாலிட்டி எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் இந்த கேமில். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது இந்த 2-3 மோடு பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாவா மோடு பார்க்குறோம். ஸோ லாவா மோடும் ஏதோ ரெட் கலரில் கீழே ஏதோ பெயிண்ட் அடிச்சு விட்ட மாதிரி இருக்குது. லாவா மாதிரிலாம் தெரில, பட் இருந்தாலும் ஓகே. ஸோ இப்போ நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் கார் ஓட்டக்குள்ளே இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. நல்லா வழுக்கு இருக்குது, செம்மையாக இருக்குது. கொஞ்சம் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இது. ஏதோ நீங்கள் கொஞ்சம் போர் அடிச்சு இந்த மாதிரி மோட்ஸ் போட்டு விளாண்டுக்கலாம், அவ்வளோதான். ஸோ அடுத்தது எனக்கு ஃபேவரட்டான மோடு கடைசியாக ஒன்று இருக்குது, நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு உருப்படியான விஷயம்னா இதுதான்டா, இந்த மோடு ஃபைல் விட்டதான் ஒரு உருப்படியான விஷயம். ஸோ வாங்க இதை நான் வந்து காமிக்கிறேன். அடுத்தது எனக்கு ஃபேவரட்டான என்ன மோடுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மெகா ரேம்ப் மோடு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதையும் நீங்கள் இப்போ நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன் கேமுக்குள்ளே. ஸோ இது நீங்கள் வந்து இப்படி பண்ணிட்டீங்கன்னா மெகா ரேம்ப் மாதிரி இருக்குது. கீழேருந்து இப்போ நீங்கள் மேலே அவ்வளோ தூரம் ஏறி அங்கேருந்து நீங்கள் பைக் ஓட்டுற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கஷ்டமான சேலஞ்சு. பட் இருந்தாலும் இந்த மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் பார்க்க சூப்பராகவே இருக்குது. வாங்க இப்போ நம்ம அதுக்கு மேலே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி த்ரில்லிங்கான சேலஞ்சஸ்ஸு இந்த மாதிரிலாம் கொடுத்தா நல்லாயிருக்கும் மோட்ஸில். ஸோ இன்னும் நிறைய இருக்குது மக்களே. ஸ்குவிட் கேம் சேலஞ்செல்லாம் இருக்குது மக்களே இந்த மோட்ஸில். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு உருப்படியான விஷயம், நல்லாயிருக்கு. அப்புறம் அந்த ரெயின் வர ஃபியூச்சர் நல்லாயிருக்கு. பட் மற்றபடி அந்த 100 ரூபான்னு சொல்லி இப்போ ஏமாத்தினோம் பார்த்தீங்களா என்னை மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் ஏமாத்துறது சரியில்லை மக்களே. அதுக்கு அவன் ஆடு பார்த்தே சம்பாதிக்கலாம். இதில் வேறு ஆடையும் கொடுக்குறான், 100 ரூபா கேட்டும் சம்பாதிக்கிறேன். எத்தனை வாட்டி சம்பாதிப்பேன்னு எனக்கே தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, யாரும் ஏமாறாதீங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உண்மையை சொல்லிட்டோம். ஏன்னா நானே ஃபஸ்ட் டைம் ஏதோ 100 ரூபா கொடுத்தா பயங்கரமாக நம்ம கேமுக்குள்ளே வந்துடும். ஸோ நம்ம பெரிய ப்ரீமியம் சப்ஸ்கிரைபரு, நம்மளுக்கு ஏதோ பயங்கரமாக அது இதுன்னு வரும், 10 ட்ரெயின் வரும், அயன்மேன் பவர் கேரக்டர் வரும், இது வரும் அது வரும்ன்ட்டு நானே நம்பிவிட்டேன் சரி அப்படின்ட்டு. பட் இப்போ தான் எனக்கே உண்மை புரியுது. உங்களுக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவங்கள் எப்படியோ போயிட்டு போங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். ஸோ இந்த சேலஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த சேலஞ்சும் முடிக்க முடியாது உங்களால். ஏன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பான சேலஞ்ச் இதெல்லாம்.
ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தான் இதெல்லாம் முடிக்க முடியும். செமையாக இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் இன்னும் நிறைய எதிர்பார்க்குறேன் நான் இந்த கேமில். ஸோ நம்ம இப்போ அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டட்டா பை, see you. உங்களுடன் பாய்.